டேய் என் மொபைல்டா. டேய் என் மொபைல் அங்க இருக்கு. அதை எப்படியாவது கொண்டு வந்தா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம இங்கிருந்து வெளியே போற வழியை பார்க்கணும். போடா போ. அவ கையிலேயே உனக்கு போனை கொடுப்பா. ஆனா என்ன உனக்கு உயிர் தான் இருக்காது. டேய் அது உண்மைதான்டா. ஆனா இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த மொபைல் விட்ட வேற வழி இல்லடா. ஆமாடா ஹர்ஷா. ஆனா எப்படிடா? அடே நிஷா அங்க இல்லடா. ஆமாண்டா. ஐயோ டேய் அவ நம்மள விட்டு பிடிக்கிறாடா. நம்மள கொல்லாம விட மாட்டாடா. டேய் இது அவன் நம்மளுக்காக போட்ட பொறிடா. என்னடா பொறி? இப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருந்தா நம்ம எங்கேயே செத்துருவோம். இங்க பாருடா, இப்ப அந்த மொபைல் விட்டா நம்மளுக்கு வேற வழியே இல்ல. ஆனா வெளியே போனா நிச்சயமா நம்மள சாவடிச்சிருவா. வெளில போனா சாவுமா இல்லையான்னு தெரியல. ஆனா உள்ள இருந்தா பசியிலே செத்துருவோம்டா. வேணாண்டா, ஏற்கனவே நிஷாக்கு அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாம் தாங்க முடியாதுடா. ஆமாண்டா, வாழ்வோ சாவோ சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம்டா. டேய் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுடா. இங்க இருந்தா பொழைக்க வழியே இல்ல, செத்துருவோம்டா. எப்படியாவது நான் வெளியில போய் அதை கொண்டு வந்துடுறேன்டா. பயப்படாதீங்கடா, எனக்கு ஒன்றும் ஆகாது. எல்லாரும் தப்பிச்சிடலாம் ஹாப்பியா. கொஞ்சம் தள்ளி போங்க எல்லாரும். டேய் தள்ளி போங்கடா, நான் போய் கொண்டு வரேன். டேய் வேணாண்டா. வேணாண்டா ஹர்ஷா. டேய் ப்ளீஸ்டா, எனக்கு எதுவும் ஆகாது. டேய் ஹர்ஷா, ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம். எதுக்கும் சேஃப்டிக்கு இதை எடுத்துட்டு போடா. டேய் தள்ளிக்கோடா. ஹர்ஷா வேணாண்டா. எனக்கு ஒன்றும் ஆகாது ரியா, நீ தேவையில்லாம பயப்படாத. டேய் ஹர்ஷா வேணாண்டா. டேய் ஜாக்கிரதைடா ஹர்ஷா. டேய் சீக்கிரம் வந்துடுறா. ஹர்ஷா சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. நிஷா, நான் தான் நிஷா. எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஏறி அப்படிலாம் பண்ற? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்றேன் தெரியுமா? உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் ரியா. ஐ லவ் யூ சோ மச் நிஷா. ப்ளீஸ் நிஷா, நாங்களாம் உன்னை பார்த்து ரொம்ப பயந்துட்டோம். ஹர்ஷா ஹர்ஷா டேய் ஹர்ஷா ஹர்ஷா பாத்துடா. டேய் வேணாண்டா, வந்துடுறா. ஹர்ஷா நிஷா வேணா நிஷா. நிஷா ப்ளீஸ் நிஷா. ப்ளீஸ் நிஷா வேணாண்டி. நிஷா வேணா. என் மேல உனக்கு நீ வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதனால அந்த உயிரை நானே எடுத்துக்கிறேன். நிஷா வேணா நிஷா. நிஷா ஹர்ஷா ஹர்ஷா டேய் ஹர்ஷா ஹர்ஷா. ஹர்ஷா டேய் வேணா வேணா. ஏன்டா நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா. நிஷா இப்படி மாறிட்டா. ஹர்ஷா உயிரே விட்டுட்டா. கடவுளே, இப்ப எப்படிடா நம்மளுக்கு ஏன்டா இப்படி நடக்குது? டேய், இங்க இருந்து நம்ம வெளியே போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நம்ம இங்க உயிரோட இருப்போமான்னு பாருங்கடா. டேய் உங்க அண்ணாக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்டா. ஃபோன் பண்ணா அவருக்கு. டேய் பேட்டரி லோடா. லோ பேட்டரியா? டேய் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்றா.
பண்ணி சொல்லுடா. பண்ணுடா. ரிங் ஆகுதுடா. ஹலோ என்ன விஷால், எங்க இருக்க நீ? 3 டேஸா கால் பண்ணவே இல்ல. கால் பண்ணுன்னு சொன்னல. அண்ணா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நாங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம். நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஆபத்தா? என்ன ஆபத்து? நீ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடா. அது இல்லண்ணா, 1 வீக் ஹாலிடேஸ்னு நம்ம வீட்டுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்தேன். என்னடா சொல்ற நீ? ஆனா இங்க வந்த அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஹர்ஷா செத்துட்டா. என்ன செத்து போயிட்டானா? நிஷாவுக்கு. யாரு கேட்றாங்க போன நீ? அதுவும் என்கிட்ட சொல்லாம ஏன்டாங்க போன? இதுவங்க யார் யார் இருக்கீங்க? டேய், பெரிய தப்பு பண்ணிட்டீங்கடா நீங்க. அண்ணா என்ன அப்புறம் உட்கார வச்சு திட்டுங்க. பேட்டரி லோவா இருக்கு. போலீஸ்க்கு எப்படியாச்சும். அண்ணா, ஹலோ ஹலோ. என்னாச்சு? டேய், ஹலோ. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? என்னடா இது? இப்ப என்ன பண்றது? உங்க அண்ணன் போலீஸ்க்கு சொல்ல வர மாட்டாரா? டேய், அவங்க நம்மள காப்பாத்த வரலன்னா நம்ம செத்துருவோம்டா. என்னடா இது? இப்ப என்ன பண்றது? நம்ம பண்றதுக்கு என்ன இருக்கு? வேணா வெயிட் பண்ணி பாப்போம். பெரிய ஊடியா, பெரிய பேலஸ் மாதிரி இருக்குடா. என் கேரியர்ல இதுதான் பெரிய திருட்டா இருக்க போகுது. நீ என்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்ததுக்கு ரொம்ப நீங்க எனக்கு கடவுள் மாதிரிங்க. நீங்க எனக்கு சரி கடவுள் மாதிரிங்க. இருக்கட்டும். நீ உள்ள வா, திருடுறது எப்படின்னு கத்து தரேன். வா வா. டேய், அங்க பாத்தியா? இந்த வீட்ல நிறைய ஐட்டம்ஸ் இருக்குடா. சார், எனக்கு கூச்சமா இருக்கு சார். ஐட்டம் சொன்னது பொருள், ஃபிகர் இல்ல. சார், இந்த வீட்ல மட்டும் திருடிட்டோம்னா லைஃப்ல செட்டில்மெண்ட் ஆயிடும். ஐயோ, செட்டில்மெண்ட் இல்லடா, செட்டில் ஆயிடலான்னு சொல்லு. இரு, அங்க யாரோ படுத்திருக்காங்க. வேற பக்கம் போய் தேடுவோம் வா. சார், ம், இந்த பெரிய வீட்ல ம். காசு எங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் சார்? டேய், அதான் சாவி வச்சிருப்பாங்கல்ல, போய் பூட்டை திறந்து எடுத்துடலாம். என்னால முடியாது சார். நீ இங்கே இரு, நான் போய் சாவியை நைஸா உருவிட்டு வந்துடுறேன். அப்புறம் அத்தனை பொருளையும் அள்ளி எடுத்துட்டு போய். சார், இத்தனை பொருளையும் எப்படி தூக்க முடியும் சார்? உன்னை எதுக்கு நான் வச்சிருக்கேன்? எதுக்கு? அவள பொருளையும் தூக்கிறதுக்கு தான். என்னால தூக்க முடியாது இல்ல. அப்படியா? இரு. சார், போலீஸ் வருது சார். நம்ம 2 பேரும் மாட்டினா க்ளோஸ் தான். அட பாவி, காலையில 2 பிரியாணி, மத்தியானம் 2 பிரியாணி, நெஞ்சுக்கறியெல்லாம் கேட்க தெரியுது இல்ல. அப்ப போலீஸ் வந்தா சமாளிக்க கத்துக்கணும். இல்லன்னா எப்படி எஸ்கேப் ஆகுறது? ஆமா. ஐயோ, திரும்புறாரு. சார், மேல பார்த்ததுல எல்லாம் கிளியரா இருக்கு சார். யாருமே இல்ல சார். சும்மா இரு. சார், ட்ராக் பண்ணதுல இந்த லொகேஷன் தான் காட்டுது சார். ஆந்திரா போலீஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க சார். ம். హలో హలో, ఎవరున్నారు ఇంట్లో? ఓ, ఇంత పెద్ద కొంపలో ఎవ్వరూ లేనట్టున్నారే. మెయిన్ డోర్ కూడా ఓపెన్ చేసి ఉంది. சார், போலீஸ் இன்னும் போகல சார். நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு.
I am R. Verma, Inspector of the Police from Crime Branch. ఇక్కడి నుంచి కాల్ చేసి డేంజర్ అని చెప్పారు. ఎనీ ప్రాబ్లం? உள்ள போய் ஒளிஞ்சுக்கடா. ఇంట్లో ఎవ్వరూ లేరా? అందరూ ఆఫీస్కి వెళ్ళారా? రోజు ఈ టైంలో ఒక్కదానివే ఉంటావా? నీకు పెళ్ళయిందా? మీ ఆయన ఏం చేస్తుంటాడు? செத்து போயிட்டாரு. ఓకే ఓకే. మరి మీ ఫాదర్ ఏం చేస్తుంటాడు? செத்து போயிட்டாரு. ఆహా. అయితే నువ్వు చచ్చిపోయావా? చచ్చిపోయి ఆత్మలా ఇక్కడ తిరుగుతూ ఉన్నావా? ఆ? జోక్ చేశానంతే. జోక్. ఒక్క నిమిషం, కొంచెం వాటర్ ఇస్తారా? ఆడది నవ్వినా తట్టుకోలేం, ఏడ్చినా తట్టుకోలేం. ఇదిగో ఇలా నడిచినా తట్టుకోలేం. ఓ నిన్ను కాదు డార్లింగ్, నిన్ను కాదు. ఇక్కడ చిన్న ఎంక్వైరీ పని మీద ఒక ఫామ్ హౌస్కి వచ్చాను. ఐ విల్ కమ్ విత్ హాఫ్ అన్ అవర్, అర్ధగంటలో వచ్చేస్తాను. డార్లింగ్, ఇక్కడ ఫామ్ హౌస్ మాత్రం అదిరింది, బట్ ఓనరే పిచ్చిదానిలా ఉంది. దీన్ని త్వరలోనే నీ పేరు మీదకి మార్చేస్తా. ఓకే, ఆర్ యూ హ్యాపీ? మస్తానికి చెప్పాను 2 కేజీల మటన్ పంపించమని, కొద్దిసేపట్లో తెస్తాడు. దాన్ని రెడీ చేయి. దాంతోపాటు నువ్వు కూడా రెడీగా ఉండాలి, హీట్ ఎక్కిన నా బాడీని కూల్ చేయడానికి. నేను మళ్ళీ ఫోన్ చేస్తాను. సారీ. థ్యాంక్స్. మీలాంటి ఆడవాళ్ళని చూస్తే నాకు చాలా బాధగా ఉంటుంది. ఇంత చిన్న వయసులోనే భర్త చనిపోవటం చాలా బాధాకర విషయం. ఒళ్ళు చాలా సుకుమారంగా ఉంది అంటే బాగుంది అంటున్నారు. అంటే ఇల్లు చాలా బాగుంది. ఏంటి మ్యాజిక్కా? ఈ ఆర్ వర్మతోనే కామెడీయా? నాకు కాని తిక్క రేగిందంటే తప్పైపోయింది, నాది తప్పైపోయింది. నేను రాంగ్ అడ్రస్కి వచ్చాను. నన్ను వదిలే. ఇంటి దగ్గర నా డార్లింగ్ పంకజం మట నుండి ఎదురు చూస్తూ ఉంటుంది. నన్ను వదిలే ప్లీజ్, ప్లీజ్, ప్లీజ్. వద్దు, నన్ను చంపొద్దు. Oh,